பாப்பா ரஜினி. டே கமல், ரஜினி அம்மா வந்திருக்காரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ கடவுளே. மாமா சொல்லுப்பா. ரஷ்யாவில் வந்து 6 மாதம் ஆச்சு. கம்தி பாஸ் பண்ணியா இல்லையா? இல்லைங்க மாமா, முடிஞ்சவரை ட்ரை பண்ணேன், என்னன்னு தெரியல, ஃபெயில் ஆகிட்டேன். இது ஃபெயில் ஆகிட்டியா? தம்பி, என் பொண்ணுக்கு 21 வயசாகுது. 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறான். உனக்கு 25 வயசாச்சு. இன்னும் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்க வீட்டில். போடா கழட்டு. தம்பி கமல், நாங்களாம் காடு மலை வெயிலுன்னு கூட பார்க்காம இந்த தெருவில் தான் படிச்சுட்டு இருந்தோம். நீ ரஷ்யாவில் என்னத்தான் படிச்சியோ? வேற நசன்ட்டு. சரி, படிப்பு தான் அப்படி போச்சே. லவ் வாசத்தை பண்ணுறியா? லவ்லாம் இல்லை மாமா. மாமன் ஒன்று சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை மாமா. வெக்கப்படுறா? பரவாயில்ல, சொல்லு சொல்லு. உங்கள் பொண்ணு தான் மாமா. இது என் பொண்ணா? அம்மா அம்மா, ரஜினி மாமா கதை ஆச்சு. டேய் டாக்டர் தானே படிக்க வச்சானே, என்னாச்சுன்னு பாடுறா மாமாக்கு. போய் இவனை காப்பாத்தணுமா? நெஞ்சு வலி வந்த மாதிரியா படுத்து எடுக்கிறான், பிளாக் பேண்ட் மாதிரி படுத்து எடுக்கிறான். என்ன போய் ரஷ்யால என்ன பண்ணிக்கிறான்? அந்த மூத்திரம் கூட வரைஞ்சு போய் தான் வருவான். இவனை போய் காப்பாத்தணும் நானு. நம்ம வீட்டை கூப்பிடாத சரியா? இவங்கள மாதிரி சொந்தக்காரனாலதான் என் வாழ்க்கையே போச்சு, நாசமா போச்சு.